லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், மீனாட்சி மதுரையின் அரசியாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பட்டாபிஷேகம், இதனைத் தொடர்ந்து மதுரை கள்ளழகர் மாண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மலர் மாலையை அணிந்து கொண்டு பச்சை பட்டுடுத்தி இன்று காலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ எழுந்தருளினார். இதனையடுத்து ஆழ்வார்புரம் மற்றும் வைகை வடகரை ஆகிய பகுதியில் உள்ள மண்டக படிகட்டுகளில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து மத்திசயம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடரான தொப்பரை பைகளை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடித்தனர். கள்ளழகர் மீது தண்ணீரை பாய்ச்சிய பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தீர்த்த வாரியின் போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடி பாடி ஆரவரத்துடன் கள்ளழகருக்கு உற்சாகமாக தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது.